WordPress இன்ஸ்டால் பண்ண உடனே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான சில பேசிக் விஷயங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு எந்த ஒரு ப்ளக்கினும் அவசியம் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் திங், ஆக்சுவலி மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் நமக்கு செட்டிங்ஸ் பேஜ்லேயும் நமக்கு இருக்கும். மீதெல்லாம் உங்களுக்கு மற்ற இடத்துலையும் காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் ஜென்ரல் ஸ்க்ரீனுக்கு நீங்கள் வந்ததுக்கப்புறம் உங்களோட WordPress இன்ஸ்டால் பண்ணி சைட் ஓப்பன் ஆன உடனே நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்குள்ளே செட்டிங்ஸ் பேஜில் டைட்டிலில் முதல்ல மாற்றுங்க. உங்களுக்கு கொடுத்துருக்கிற பேசிக் டைட்டிலை நீங்கள் மாற்றிட்டு அண்ட் ஆல்சோ டேக்லைனையும் மாற்றிடுங்க. நான் வந்து ஒரு சாண்ட்பாக்ஸ் வெப்சைட் தான் யூஸ் பண்ணுறேன் இப்போதைக்கு. ஸோ விச் இஸ் லைக் அ டெம்பரரி பர்பஸ் இந்த வீடியோக்காக. பட் ரியல் வெப்சைட்டில் நீங்கள் வந்து மாற்றும்போது டைட்டிலையும் டேக்லைனையும் முதல்ல வந்து மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சைட் டைட்டிலில் கொடுங்க. நெக்ஸ்ட் திங் இஸ் உங்களோட டைம் ஜோன். உங்களோட டைம் ஜோன் வந்து நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் இந்தியாவுக்கு தேவையான இந்த மாதிரி ஒரு UTC + 5:30 அப்படின்ற டைம் ஜோனுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. இது மூலமாக உங்களுக்கு நீங்கள் எழுதுகிற போஸ்ட்டு, பப்ளிகேஷன்ஸ் அண்ட் ஆல்சோ வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட டைமுக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட டைம் ஜோனுக்கு ஏற்ற மாதிரி வரும். மூன்றாவதாக பெர்மாலிங்ஸ். உங்களோட பெர்மாலிங்ஸ் செக்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேசிக்காக வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரக்சர். உங்களுக்கு தேவையானது எதுவோ நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். ஆர் நீங்கள் ஒரு கஸ்டம் ஸ்ட்ரக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கஸ்டம் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணும்போது இதில் வந்து இங்கே கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான டேக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அது இங்கே அப்டேட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு இந்த போஸ்ட் நேம்க்கு முன்னாடி உங்களுக்கு மந்த் நம்பர் வேணும் அப்படின்னா நீங்கள் இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம்னா நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்துட்டு கூட நீங்கள் வந்து ஆப்ட் பண்ணிக்கலாம். இது பண்ணி முடிச்ச உடனே மறக்காமல் சேவ் சேஞ்சஸ் பண்ணிவிடுங்க. அடுத்தது சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டி. WordPress வெப்சைட் நம்ம க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கூகுள் மாதிரி சர்ச் இன்ஜினில் நமக்கு வந்து ரிசல்ட்ஸ் பேஜில் வந்து நம்மளோட வெப்சைட் வந்து லிஸ்ட்டில் வரணும் அப்படின்னா அதுக்கு வந்து சர்ச் இன்ஜின்ஸ்லாம் வந்து க்ரால் பண்ணும்போது நம்மளோட வெப்சைட்டு டிஸ்கவரபுளாக இருக்கணும், அதாவது விசிபிளாக இருக்கணும். சம்டைம்ஸ் அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு அது இப்போதைக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். அப்போ வந்து நீங்கள் அதை அன்செக் கூட பண்ணி வச்சுக்கலாம் அந்த ஆப்ஷனை. அந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த ரீடிங்கிற செக்ஷனுக்குள்ளே வாங்க, செட்டிங்ஸ்குள்ளே. இந்த இடத்துல சர்ச் இன்ஜின் விசிபிலிட்டின்னு இருக்கும். இதை நீங்கள் இப்போ செக் பண்ண வேண்டாம். உங்களுக்கு ஒருவேளை சர்ச் இன்ஜினில் இந்த உங்களோட வெப்சைட்டை இண்டெக்ஸ் பண்ண வேண்டாம்னு தோணிச்சுன்னா அதை நீங்கள் செக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். பட் மற்றபடி இதை அன்செக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் யாராவது கூகுள், பிங்லாம் தேடினாங்கன்னா அவங்களோட வெப்சைட் வந்து ரிசல்ட்ஸில் வரும். நெக்ஸ்ட், உங்களோட சைட் க்ரியேட் பண்ண உடனே ஆஸ் அ யூசர் நீங்கள் வந்து ஒரு அட்மினாக உங்கள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்குன்னு ஒரு யூசர் ப்ரொஃபைலும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் மற்றபடி சம்டைம்ஸ் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் ப்ரொஃபைல் கூட இருக்கலாம், பேஸ்ட் ஆன் நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிங்கன்னா. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், சில ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் ஒரு ப்ளகின்ஸ் வந்து டிஃபால்ட்டாக இந்த ப்ரொஃபைல்ஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் முதல்ல இந்த யூசர் செக்ஷனுக்குள்ளே வந்து உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட யூசர் நேம், உங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ரிவிலேஜஸ் மட்டுமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. வேறு ஏதாவது யூசர்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அது தெரியாமல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் அட்மின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை மற்றதெல்லாம் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிவிடுங்க. இங்கே செலக்ட் பண்ணி இந்த இடத்துல கூட நீங்கள் டிலீட் பண்ணலாம். ஆர் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மவுஸ் ஓவர் இந்த மாதிரி வைக்கும்போது டிலீட் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் டிலீட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், உங்கள் ப்ரொஃபைலுக்கான அட்மின் இமெயில் அட்ரஸ் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கும். அது பண்ணுறதுக்கு உங்களுக்கு உள்ள இந்த செட்டிங்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா ஜென்ரல் செக்ஷனில் அட்மினிஸ்ட்ரேஷன் இமெயில் அட்ரஸ் இருக்கும். இந்த இடத்துல நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை இதை நீங்கள் மாற்றுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஒரு வாட்டி கன்ஃபார்ம் கூட பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆக்டிவ் ஆகும். அந்த மாதிரி பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ஏன்னா ஏற்கனவே உங்களோட இமெயில் அட்ரஸ் நீங்கள் சைன்இன் பண்ணி யூஸ் பண்ண அதே அட்ரஸ் இங்கே இருக்குன்னா உங்களோட சைட் வந்து லாக் அவுட் ஆகிடும். ஸோ அந்த இமெயில் ஐடியோட பாஸ்வேர்டில் இருக்கான்னு நல்லா வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இமெயில் அட்ரஸை மாற்றிக்கோங்க. இல்லை மறுபடியும் உங்கள் சைட்டுக்குள்ளே லாகின் பண்ணுறது கஷ்டமாயிடும். அடுத்தது இந்த செட்டிங்ஸ் பேஜில் நம்ம பார்த்த சேஞ்சஸ்லாம் அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் வந்து உங்களோட பேஜஸ் அண்ட் போஸ்ட்லாம் இருக்கிற வந்து டிஃபால்ட் கண்டென்ட்டை வந்து நீங்கள் போய் பார்த்து சாம்பிள் போஸ்ட், சாம்பிள் பேஜ், இந்த மாதிரி ஹலோ வேர்ல்டு இதெல்லாம் இருந்ததுன்னா அது வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. அண்டு உங்களுக்கு புதுசாக போஸ்ட் ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல வந்து நீங்கள் நியூ போஸ்ட்டை கிளிக் பண்ணி எழுத ஆரம்பிச்சிடலாம். அதே மாதிரி தான் பேஜஸும். உங்களோட பேஜஸ் செக்ஷனுக்குள்ளே வந்து டிஃபால்ட் பேஜஸ், சாம்பிள் பேஜஸ்லாம் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சில முக்கியமான பேஜஸ்லாம் க்ரியேட் பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு தேவையான பேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி உங்களோட ஹோம் பேஜ் செட்டிங் நீங்கள் வந்து பண்ணிக்கணும். நெக்ஸ்ட், அபவுட் பேஜ் அண்டு காண்டாக்ட் பேஜ் அண்டு நீங்கள் ஏதாவது சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆர் சர்வீஸ் ஆஃபர் பண்ணுற ஒரு பேஜ், அண்ட் தென் பிளாகுக்குன்னு ஒரு செக்ஷன், அண்ட் தென் CTAன்னு சொல்லப்படுற ஒரு கால் டு ஆக்ஷன். உங்களுக்கு லைக் இமெயில் அட்ரஸ் நீங்கள் அக்வயர் பண்ணுறீங்க ஆர் வேறு ஏதாவது ஒரு ஃப்ரீ டவுன்லோட் கொடுக்குறீங்க, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் உங்களோட பேஜ் இருக்குன்னா ஒரு ஆஃபர் பேஜ் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு கால் டு ஆக்ஷன் மாதிரி அந்த பட்டன் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆப்டின், ஏதாவது நீங்கள் ஃபார்ம் ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதையும் நீங்கள் வந்து ஹோம் பேஜில் ஒரு ஏதாவது பர்டிகுலர் பிளாக் பேஜில் வைக்கணும்னா அதையும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், உங்களுக்கு கஸ்டம் 404 நாட் ஃபவுண்ட் பேஜ் ஏதாவது செட் பண்ணணும்னா அது கூட நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் லீகல் பேஜஸ் லைக் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ப்ரைவசி பாலிசி, ரிட்டர்ன்ஸ் பாலிசி, ஒருவேளை நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க அப்படின்னா ரிட்டர்ன்ஸ் பாலிசி, அண்ட் தென் குக்கி கன்சென்ட் அண்ட் GDPR அண்ட் COPPA பேஜ் அண்ட் சில ஜியோ பேஸ்டு சில மேண்டேட்டரி பேஜஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம். நெக்ஸ்ட் உங்களோட கேட்டகரிஸ்குள்ளே போய் டிஃபால்ட்டாக இருக்கிற சில கேட்டகரிஸ்லாம் செக் பண்ணுங்கள். நீங்கள் போஸ்ட்குள்ளே வந்தீங்கன்னா கேட்டகரிஸ் இருக்கும், கேட்டகரிஸ் அண்ட் டேக்ஸ். பேசிக்கலி கேட்டகரியில் வந்து இந்த அன்கேட்டகரைஸ்ட் அப்படின்னு ஒரு பேசிக் கேட்டகரி ஒன்று இருக்கும் டிஃபால்ட்டாக. இதை நம்ம delete கூட பண்ண முடியாது, பட் நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உள்ளே வந்து இந்த நேம் அண்ட் ஸ்லக் வந்து நீங்கள் வந்து வேறு மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் இதுவே உங்களுக்கு டிஃபால்ட் கேட்டகரியாகவும் மாறிடும். இது முக்கியம், பிகாஸ் சம்டைம்ஸ் நம்ம போஸ்ட் எழுதும்போது உங்களோட போஸ்ட் வந்து பை டிஃபால்ட் அன்கேட்டகரைஸ்டு கேட்டகரியில் தான் போய் செட் ஆகும். அது பண்ணுறதுனால சரியான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வராது, ப்ளஸ் உங்களோட ப்ளாகும் நல்ல ஆர்கனைஸ்டாக தெரியாது. அதனால் இந்த இந்த பேர் வந்து நீங்கள் மாற்றிடுங்க. அன்கேட்டகரைஸ்ட்லேருந்து உங்கள் இஷ்டத்துக்கு வேறு ஏதாவது பேர் வைங்க. அண்ட் ஆல்சோ சூட்டபிள் கேட்டகரிஸ் நீங்கள் இங்கே வந்து டிஃபால்ட் கேட்டகரிஸை delete பண்ணிவிட்டு சூட்டபிள் கேட்டகரிஸை நீங்கள் வந்து பேரை மாற்றி வச்சுக்கலாம். சேம் திங் ஃபார் டேக்ஸ். இங்கேயும் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான டேக்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கோங்க. இங்கே வேண்டாத டேக்ஸ், உங்களுக்கு சூட் ஆகாத டேக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து delete பண்ணிடலாம். அண்ட் ஃபைனலி உங்களோட ப்ளகின் செக்ஷனுக்குள்ளே வந்து உங்களுக்கு தேவையில்லாத ப்ளகின்ஸ் எல்லாம் uninstall பண்ணிவிடுங்க. அண்ட் தேவையான ப்ளகின்ஸ்லாம் உங்களுக்கு நம்ம வேறு வீடியோவில் பார்த்துருக்கோம். அண்டு தீம்ஸ் செக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீம்ஸில் வந்து வேண்டாத தீம்ஸ் எல்லாம் uninstall பண்ணிவிடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2019 2017 தீம்ஸ்லாம் அனாவசியம், தேவையே இல்லை. இதை நீங்கள் கிளிக் பண்ணி delete பண்ணிடலாம். இது நமக்கு அவசியமும் இல்லை. அண்டு உங்களுக்கு வேண்டியிருக்கிற ஒரு டிஃபால்ட் தீம் ப்ளஸ் ஒரு பேக்கப் தீம் ஒன்று வச்சுக்கோங்க. அது ஒரு 2 போதும். மீதி இருக்கிற தீம்ஸ்லாம் நீங்கள் வந்து uninstall பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் ப்ளகின்ஸ்குள்ளே கூட தேவையான ப்ளகின்ஸ் எல்லாம் டீஆக்டிவேட் பண்ணி வைக்கிறத விட uninstallலே பண்ணி வச்சுருங்க. இதெல்லாமே பேசிக் செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு, பட் வெரி இம்பார்ட்டன்ட் செட்டிங்ஸ். நீங்கள் இமீடியட்லி WordPress இன்ஸ்டால் பண்ண உடனே பண்ண வேண்டிய சில செட்டிங்ஸ் இதெல்லாம். இது தவிர இன்னும் நிறையா விஷயங்கள் கூட பண்ண வேண்டியிருக்கும், லைக் SEO, சைட் மேப், அனாலிட்டிக்ஸ். அதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது அருண் சாரதி. தேங்க்யூ. பாய்.